காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். ஈஸ்டர் தாக்குதல், உரிய விசாரணை நடத்துக, கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல். நடுவானில் அமெரிக்க விமானப்படை விமானம் விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. ரஷ்ய எண்ணெய் கிடங்கில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலால் பாரிய தீ விபத்து. தமிழ்நாட்டு அரசுக்கு ரூபாய் 13.18 லட்சம் கோடி கடன், வெளியான வெள்ளை அறிக்கை. உலகக்கோப்பை போட்டியில் இனவரி சர்ச்சை, நடுவரை நீக்க பிபாவுக்கு கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் சில பாடசாலைகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள் டெங்கு நோய்க்கான அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக உள்ளதை சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எனவே அனைவரின் கவனமும் இதன் மீது செலுத்தப்பட வேண்டும் என்றும், டெங்கு நுழம்புகளை முடிந்தவரை ஒழிப்பதற்கும் அந்த இடங்களை அதிக ஆபத்துள்ள சூழலிலிருந்து விடுவிப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வர்த்தகத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சுகாதாரத்துறையால் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின்படி நமது பகுதியில் உள்ள பாடசாலைகள், அரசாங்க நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற பொது இடங்கள் உயர் அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை உடனடியாக கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுத்தர வலியுறுத்தி கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்னாளன்று பிற்பகல் 2 மணி அளவில் அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதி கட்சி, பல்வேறு சிவில் அமைப்புகள் மற்றும் சுயாதீன சமூக செயற்பாட்டாளர்களின் கூட்டு ஏற்பாட்டில் இந்த விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தாக்குதலின் உண்மைத்தன்மையை மூடிமறைக்காது பாரபட்சமற்ற முறையான நீதி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு அமைதி வழியில் தங்களது கோரிக்கைகளை முழக்கிவிட்டனர். இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் தப்பவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் தங்களின் முழுமையான ஆதரவை இந்த போராட்டத்திற்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுலவேசி தீவில் இன்று காலை 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதன் மையப்புள்ளி பாலு நகருக்கு தென்கிழக்கே சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என இந்தோனேசியாவின் புவியியற்பியல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது பொருட்சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்று தெரிய வருகிறது. 16,000 பேர் கடுமையான அதிர்வையும், 1,65,000 பேர் மிக கடுமையான அதிர்வையும், 5,74,000 பேர் வலுவான அதிர்வையும், 6,76,000 பேர் மிதமான அதிர்வையும், 3.2 மில்லியன் பேர் லேசான அதிர்வையும் உணர்ந்ததாக மதிப்பிட்டுள்ளது. இதேவேளை நில அதிர்வு தொடர்பான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வடக்கில் அமைந்துள்ள எவர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று நள்ளிரவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் அமெரிக்க நேரப்படி இன்று 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. எவர்ட்ஸ் விமான தளத்தில் புறப்பட்ட சிறிய நேரத்திலேயே அமெரிக்க விமானப்படையின் B-52 ஸ்ட்ராட்டோ போர்ஸ் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவசரகால மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது
8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விபத்துக்குள்ளான விமானம் B-52 என்பது 1950களில் முதல் அமெரிக்க விமானப்படையில் சேவையில் உள்ள நீண்ட தூர உத்திசார் குண்டுவீச்சு விமானமாகும். அத்துடன் 8800 மைல்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு வருகிறார். இதில் பேசிய அவர் 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கடன் ரூபாய் 5 லட்சத்தில் கோடியில் ரூபாய் 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. 60 வருடத்தில் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அதிகம் கடன் வாங்கியுள்ளது. தமிழகத்தின் உண்மையான கடன் அளவு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உள்ளது. தமிழகத்தின் நிலுவைக் கடன் சதவிகிதம் குறைந்துள்ளது. மாநில GDP 28.7%இலிருந்து 28.3% குறைந்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் இனவெறி மற்றும் பாகுபாடுகளை கண்காணிக்கும் அமைப்பான ஐஃபேர் நெட்வொர்க் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீடியோ உதவி நடுவர் ஷான் எவன்ஸை உலகக்கோப்பை தொடரிலிருந்து உடனடியாக நீக்குமாறு சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பிற்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் கீஸ்டன் நகரில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்ற ஜெர்மனி மற்றும் குராசோ அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தின் நேரடி ஒளிபரப்பின் போது டல்லாஸ் ஒளிபரப்பு மையத்திலிருந்து நடுவர் ஷான் எவன்ஸ் கேமராக்கள் தன் மீது திரும்பிய போது தனது வலது கையின் பெருவிரல் மற்றும் ஆட்காட்டி விரலை இணைத்து ஓகே என்ற முத்திரையை கீழ் காட்டியுள்ளார். இந்த சைகையானது உலகளாவிய ரீதியில் வலதுசாரி மற்றும் வெள்ளையின மேலாதிக்க குழுக்களால் பயன்படுத்தப்படும் ஒரு வெறுப்பு சின்னத்தை ஒத்திருப்பதாக கூறி ஃபேர் நெட்வொர்க் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த சைகை நியோ நாஜி கொள்கையை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ள கண்காணிப்பு அமைப்பு இத்தகைய உலகளாவிய விளையாட்டு திருவிழாவில் கேமராக்கள் தன்னை நோக்கி இருப்பதை அறிந்து இந்த நடுவர் ஏன் இந்த சின்னத்தை பயன்படுத்தினார் என்ற கேள்வி எழுப்பியுள்ளதுடன் இந்த உலக கோப்பையில் அவர் மேலும் பணியாற்ற அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஷான் எவன்ஸ் அரசியல் காரணங்களுக்காக இந்த சைகையை காட்டினாரா அல்லது சிறுவர்கள் விளையாடும் சர்க்கிள் கேம் என்ற வேடிக்கை விளையாட்டின் ஒரு பகுதியாக செய்தாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முன்வருகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.